அப்படின்னு தான் புருஷன் பொண்டாட்டி ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் திவ்யா ஒரு தனி கேம் ஆடுவாங்க. ஆக்சுவலி அது இன்னும் வெளில வரல, அதுவும் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அந்த கிங்டம் டாஸ்க்லையுமே சாண்ட்ரா சொல்லாமல் அந்த சைட் பிரஜின் கூட சேர்ந்துட்டு அந்த சைட் போனதாகட்டும், எஃப்ஜே போனதாகட்டும், இவங்க குரூப்பிசம் திருப்பி ஃபார்ம் ஆகுது அங்கே அப்படின்னும் போது இந்த கிங்டம் டாஸ்க் நடக்கும்போதே எஃப்ஜே விட்ட வார்த்தைங்களோ எஃப்ஜேவையோ கண்டிக்கவோ யாருக்குமே வந்து அங்கே தைரியம் இல்லைன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். தைரியம் இல்லையோ இல்லைனா அவன் காலில் விழுந்துட்டாங்களோ எனக்கு தெரியல. அவனோ பெரிய ஏதாவது சினிமா கம்பெனி ஏதாவது வச்சிருக்கானா, அவன் வெளில போயிட்டு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க போறானா அந்த ஈவெண்ட் மேனேஜரா எனக்கு தெரியல. எவனுமே அவனை கேள்வி கேட்க மாட்டான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்துட்டு அப்போது திவ்யாக்கான ஸ்டாண்ட் எடுக்கணுன்றதுல பிரஜன் திவ்யானே ஒரே டீமில் தானே இருக்காங்க. அந்த சைடு விக்ரம் ஸ்டாண்டுன்னும் போது இப்போ அந்த டீம் வின் பண்ணிச்சு வினோத் டீம். அப்போ நீங்கள் நியாயமாக பார்த்தா ஒன்று வினோத் உட்கார வைக்கணும் கானா சாம்ராஜன், இல்லைனா விக்ரம் உட்கார வைக்கணும் கானா சாம்ராஜன். திவ்யாவை தூக்கி வேணும்னே பாருக்கு அகெயின்ஸ்டாக அவன் உட்கார வைக்கிறான் எஃப்ஜே. இதெல்லாம் டெசிஷன் அவன் தான் எடுக்கிறான், வேற யாருமே எடுக்கல. அவன் வந்து அந்த இடத்துல அவன் புலவரும் இந்த சைடில் வேலையாளாக இருந்தவன் அந்த சைடில் துரோகம் பண்ணிட்டு அந்த சைட் போயிட்டான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு யார் அந்த பவரை கொடுத்தது? முதல்ல நீ பிக் பாஸ் ரூல்ஸை மீறி அந்த சைட் போயிட்ட, அதுக்கப்புறம் அது பிக் பாஸ் ரூல்ஸ் பிரகாரம் அந்த கிங்டம் வின் பண்ணியிருக்கனா அதில் திவ்யாவை தான் உட்கார வைக்கணுன்றதை நீ உட்கார வைக்கிறனா, பாருக்கு அகெயின்ஸ்டாக திவ்யாவை கொம்பு சீவி விடுறதான் உன் விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எஃப்ஜே ஆதிரி, எஃப்ஜே ரம்யா, இப்போ திவ்யா உள்ள வந்தனே திவ்யா பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு சுத்துறான். அப்போ வந்து ரம்யாவை காட்டி விட்டுறான். அதனால ரம்யா ஸ்க்ரீன்லேயே வரமாட்டாங்க, தனியாக இப்போ அங்கங்க அவங்க தெரியுறாங்கன்னு எஃப்ஜே விட்டுட்டான். ஸோ இவனுக்கு கண்டென்ட் வேணும்னும் போது பொண்ணுங்க கூட சேர்ந்து பண்ண வேண்டியது, பொண்ணுங்க வாழை பிடிக்க வேண்டியது ஒன்று. இன்னொன்று ஸ்மோக்கிங் ரூம்லேயும் அடிக்கடி எஃப்ஜேவும் திவ்யாவும் போகிறாங்க. அப்படி வந்து பாரு சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, அந்த பொண்ணெல்லாம் பொண்ணான்னு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க திவ்யாவை மட்டும் பண்ணுறீங்க, திவ்யாவுக்கு ஃபயர் விட்றீங்கன்னா இதெல்லாம் ஒன்னாரில் வர மாட்டேது. ஸ்மோக் பண்ணுறவங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஸ்மோக் பண்ணால் எல்லாருமே தப்பு தான், ஆம்பளையோ பொம்பளையோ. ஆனால் பாரு வந்துட்டு நைட்டில் வந்து 12 மணிக்கு வீட்டை பெருக்கிறா, அவளுக்கு கொடுத்த டாஸ்க்கை ஒழுங்காக செய்ய மாட்டா. 12 மணிக்கு தான் வந்து ஒரு மதுரை பொண்ணாக இருந்துக்கிட்டு 12 மணிக்கு வீட்டை பெருக்குனா வீடு எப்படி உருப்படும் அப்படின்லாம் வந்து ஸ்மோக்கிங் ரூமில் எஃப்ஜேவும் திவ்யாவும் பேசியிருப்பாங்க. எப்போ பேசியிருப்பாங்கன்னா திவ்யா கேப்டன்சியில் இருக்கும்போது அந்த விஷயங்கள் அந்த ஒரு இந்த டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க் வரும்ல, அது வந்து எல்லாம் கத்திட்டு டென்ஷன் ஆகிட்டு அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் ரூமில் எஃப்ஜேவும் நம்மளுக்கு அந்த ஆடியோ மட்டும் காட்டுவாங்கல்ல, ஸ்மோக்கிங் ரூமில் எஃப்ஜேவும் திவ்யாவும் பேசுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் கூட தான் வீடு பெருக்கிற டாஸ்க் கொடுத்தா நைட் 12 மணிக்கு வீடு பெருக்கிறேன். ஏமா 12 மணிக்கு வீடு பெருக்கிற பொண்ணு தப்பு, மதுரை பொண்ணு அப்படி இல்லைனா நீ அதை உட்காந்து பேசுகிற இடம் ஸ்மோக்கிங் ரூமில் உட்காந்துருக்கே, உன் கூட ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவன் பேர் என்ன? அப்போ இது ஒரு வாட்டி மட்டும் இல்லை, அடிக்கடி பண்ணுறாங்க. இப்போ சபரி கேப்டன்சி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துலையுமே முந்தா நேத்தோ அப்போ வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் போடுறாரு, ஸ்மோக்கிங் ரூம் போகிறவங்க சிங்கிளாக தான் போகணும். ஏன்னா அங்கே போயிட்டு இந்த மாதிரி மீட்டிங் பேசுவாங்கன்னு தெரியும். அதில் ஒருத்தர் தான் போகணும் அப்படின்னும் போது 2 பேரும் போக முடியாது, போகாதீங்க, ஒருத்தராக தான் போகணும் அப்படின்னு உன்னை எஃப்ஜே சொல்கிறானா. எனக்கு திவ்யா கூட போய் பண்ணாதானே நல்லா இருக்கும் ஸ்மோக் பண்ணுறதுக்கு, என்னையும் திவ்யாவும் பிரித்து விட்டாங்களே அப்படின்னும் சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல வந்துட்டு